வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 லீக்ல 13வது மேட்சான பர்மிங்ஹாம் வெர்சஸ் சவுத்தர்ன் பிரேவுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். எல்லா மேட்சுக்குமான ப்ரிவியூ வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், ஒன் பிளேயர் ஃபேண்டசியா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு அப்டேட்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ல வந்து நமக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்கு. அதாவது நீங்க வந்து ஜிஎஸ்டியும் உங்களுக்கு 100% ஃப்ரீயா கொடுக்குறாங்க. டிடிஎஸும் பாத்தீங்க அப்படின்னா 100% ஃப்ரீயா கொடுக்குறாங்க. குறிப்பா தமிழ்நாடு ஆப். ஸோ இது வந்து பொதுவான எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இது. அதே போல வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ட்ரேட் விளையாடலாம். அப்புறம் வந்து ஒன் பிளேயர் ஃபேண்டசி, நீங்களும் உங்க ஆப்போனன்ட் மோதக்கூடியது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி நம்ம எப்போதும் விளையாடக்கூடிய இது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ல அவைலபிளா இருக்கு. குறிப்பா இதுதான் பெஸ்ட். அந்த பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த ஆப்போட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 1 vs 1 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல 5 பிளேயர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ஈஸியா வின் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து பாப் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த மாதிரி ஆப் இருக்கிறதுல இந்த பாப் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஸ்போர்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த கட்டத்துல ஒரு பிரோஜனமான ஒரு ஆப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து பர்மிங்ஹாம்ல தான் நடக்குது. ஸோ இந்த பிட்சை வந்து இந்த 100 லீக்ல 2024 முதல் முறையா யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால பிட்ச் எப்படி இருக்கும்னு நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. இருந்தாலும் லாஸ்ட் இயர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. இந்த பிட்ச்ல லாஸ்ட் இயர்ல டோட்டலா நம்ம வந்து 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும், ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணி இருக்காங்க. அதே போல 0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸும், 150 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸும், 178 189க்குள்ள ஒரு இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் பர்மிங்ஹாம் 185 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் லண்டன் 108 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 140ல இருந்து 150 வரைக்கும் இந்த பிட்ச்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா 0ல இருந்து 150க்குள்ள தான் அதிகமான இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. மொத்தமே 6 இன்னிங்ஸ்ல 4 இன்னிங்ஸ் வந்து 150க்கு உள்ளதான் வந்து ஆடி இருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து டைரக்டா வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம டெலகிராம்ல டீம்ஸ் போடும்போது டைரக்டா வந்து நம்ம வந்து டீம்ஸ் வந்து அப்படியே கொடுத்துடுறோம். இதுல வந்து நீங்க கண்டிப்பா ஒருவேளை உங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஏதோ சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு ஒரு 4 பேரோ இல்ல 3 பேரோ நேமோ கொடுக்கலாமா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சஜஷன் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை டெலகிராம்ல ஃபைனல் டீம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதுல கீழே போடலாமா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஆமா ப்ரோ போடுங்க அப்படின்னீங்க. கண்டிப்பா அதை கொடுங்க. ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் டிபெண்ட் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் 4-5 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தனா அதுல இருந்து நீங்க யாராச்சும் ஒருத்தரை வந்து பெஸ்டா சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இதை நம்ம பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பர்மிங்ஹாம். சோ இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முதல் மேட்ச் மட்டும் ஓவல் இன்வென்சிபிள்கிட்ட தோத்தாங்க. 2வது மேட்ச் லண்டன் வின் பண்ணாங்க. 3வது வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங் டீம் அப்படின்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் சொல்லலாம். அவங்களே வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆனா கொஞ்சம் போராடி தான் வின் பண்ணாங்க. இருந்தாலும் 3 மேட்ச் ஆடி 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது நல்ல ஒரு வின்னிங் டீமா தான் இருக்குது. இன்னைக்கு வந்து சவுத்தர்ன் பிரேவ் கூட ஆடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்ல டீம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வின்னிங் வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட்டா தான் போயிட்டு இருக்கும். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டக்கெட்ஸும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா டொனால்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆங்க. டக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல டெஸ்ட் ஆடக்கூடிய பிளேயர். இங்கிலாந்து டெஸ்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு T20 மாதிரி ரொம்ப அதிரடியா தான் ஆடுவார். ஒரு ஹார்ட் ஹிட்டர் மாதிரி தான் ஆடுவார் டெஸ்ட் மேட்ச். T20லயும் குறையாம அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு 30 ரன்னுக்குள்ள வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 20 டு ஒரு 30 ரன் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமா அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த டொனால்டுங்கிற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அது போக
தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சா ஃபிளாப். ஆனா சரியான ஹிட்டர். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 3 பால்ல 7 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஒரு பால் 6 அடிச்சாரு, அடுத்து ஒரு சிங்கிள் ஆனாரு, அடுத்த பால் அவுட், அவ்வளவுதான். சோ ஒருவேளை இன்னைக்கு டே செட் ஆச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா வந்து கேம் சேஞ்சரா உங்களுடைய ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து டொனால்டு வந்து கண்டிப்பா வந்து மினிமம் ஒரு 40 பாயிண்ட் பிளஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கேரண்டியா நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து இன்னைக்கு டொனால்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து லிவிங்ஸ்டோன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் லாஸ்ட் மேட்ச் ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணாலும் அதுக்கு முந்திர 2 மேட்சுமே ஃபிளாப் ரிசல்ட் தான் கொடுத்தாரு. பிளஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. எந்த லெவலுக்கு வந்து அவர் பவுலிங் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டீம்ல ஒரு 4-5 மெயின் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 5வது மொயின் அலி வர்றாரு, 6வது முசல்லி வர்றாரு, 7வது வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் வர்றாரு. 7வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா உங்க லிவிங்ஸ்டோன் வந்து 20 பால் பவுல் பண்ணுவாரா நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது. மேட்சுக்கு தகுந்தாப்புல தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. அதனால குறையாம ஒரு அடிஷனல் ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு தவிர கண்டிப்பா வந்து 20 பால் பவுல் பண்ணுவார் நம்ம சொல்ல. ஒரு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் இருந்தும் ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். முசல் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சொன்னோம் இவர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்காங்க. டீம்ல எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் பாருங்க அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. 3 மேட்ச்ல ரீசெண்டா நடந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து டாப் கிளாஸா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பா லாஸ்ட் மேட்ச்ல ஒரே ஓவர்ல 3 விக்கெட் ஸ்கோர் பண்ண மாதிரி ஒரு 5 பால்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச்ல 10 பால் பவுலிங் பண்ணியும் விக்கெட் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச்ல 4 பால் பவுலிங் பண்ணியும் விக்கெட் எடுக்கலனாலும் ஒரு நல்ல ஆடக்கூடிய டீசென்டான பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் இருக்கிறதுனால அவர் ஒரு குறைஞ்சது ஒரு 40+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அண்ட் மொயின் அலியும் இதுவரைக்கும் ரீசெண்டா நடந்த 3 மேட்ச்லயுமே ஓவல் இன்வென்சிபிளா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், ட்ரெண்ட் ராக்கெட்ஸா இருக்கட்டும், எது கூடயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. மொயின் அலியும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்லி அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 20 தான் இருக்கு. அட்லீஸ்ட் உங்களால ஸ்மால் லீக்ல அவரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினி லீக்லயாச்சும் சரி, மெகா லீக்லயாச்சும் சரி, கண்டிப்பா இன்னைக்கு வந்து அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கறதுக்கு தயாராகிக்கோங்க. ஒருவேளை அதாவது மேபி அவர் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நீங்க ஒன் சைட வின் பண்ணலாம். ஏன்னா மொயின் அலியை வந்து 20% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்டேல், ஸோ நல்லா ஆடக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பேட்டரா இருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதாவது ஃபிளாப்னா ஒண்ணு டக் அவுட்ல போவார் அப்படின்னு சொல்ல, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சா 40+ ரன் அடிச்சதுனால இந்த மேட்ச் வந்து அவர் அதிகபட்சம் ஒரு 15ல இருந்து 20 ரன்னுக்குள்ளதான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அவர் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் லைனப்னு வச்சிருக்காங்க. ஒரு 6 பேர் வச்சிருக்காங்க. இந்த 6 பேட்டிங் லைனப்ல நல்ல கேம் சேஞ்சர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொனால்டும் மொயின் அலியும் தான் இன்னைக்கு இந்த இதுல இருக்கக்கூடிய கேம் சேஞ்சர் ஆப்ஷன். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா சேஃபா எல்லாருமே எடுப்பாங்க. அதனால இந்த டொனால்ட் அண்ட் மொயின் அலியை வச்சுதான் நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுல வந்து ட்ரை பண்ணணும்னா நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹோவலும் வந்து லாஸ்ட் 2 மேட்சாவே கம்ப்ளீட்டா 20 பால் பவுலிங் பண்ணி மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பிளஸ் அவருக்கு வந்து பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 24 ரன், 2வது மேட்சும் ஒரு 24 ரன், 3வது மேட்சும் ஒரு 4 ரன். ஸோ மற்ற பவுலர்ஸ் கிட்ட இல்லாத அட்வான்டேஜ் வந்து அவருக்கு வந்து அந்த பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு டீம் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும் போது அவர் வந்து பேட்டிங் ஆடி ரொம்பலாம் வேணாம், ஒரு 15 ரன் அடிச்சா கூட அது ஒரு நல்ல பாயிண்ட் கிடைக்கும். 15 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்தா கூட 40 பாயிண்ட் வந்துருவாரு. ஸோ அதனால ஒரு 40 பாயிண்ட் நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து கிம்பர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்ச் இறக்கவே இல்லை. லாஸ்ட் மேட்ச் ஒரு 12 ரன் தான் கொடுத்தாங்க. பேட்டிங் மட்டும் அதுவும் ரொம்ப லேட்டா தான் ஆனாலும் பவுலிங் எதுவும் கிடைக்கல. அண்ட் பெருசா அவர் வந்து யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. அடுத்து சீன் அபாட் வந்து முதல் மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல, 2வது மேட்ச் 4 விக்கெட், 3வது மேட்ச் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்கல. சோ இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் டெத்ல வந்து இந்த 3 பேருமே பவுல் பண்றாங்க. சீன் அபாட், ஆடம் மில்லே, சவுதி. அண்ட் ஆடம் மில்லே வந்து முதல் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு சொல்லி யாருமே ட்ரை பண்ணல. ஆனா நான் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சொன்னேன். கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தேன். 2 விக்கெட் வந்து லாஸ்ட் மேட்ச் எடுத்திருந்தாரு. அதுதான் ட்ரிக்ஸ். சோ இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரையும் தான் காமனா எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா அதுதான் இதா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். சவுதி பாருங்க, டிம் சவுதி எல்லா மேட்சுமே ஒரு 30+ பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த மேட்ச் குறையாம 60,
60, இங்க ஒரு 30. அது மில்லே வந்து முதல் 2 மேட்ச் ஃபிளாப்னாலும் இந்த மேட்சும் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அபாட்டை வந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த 3 பவுலிங் ஆப்ஷனுமே முக்கியம். பிளஸ் ஹோவலுமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வருவார். பட் கேம் சேஞ்சர் மொயின் அலி, டொனால்டு தான். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இந்த டீம்ல இருந்து நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லிவிங்ஸ்டோனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். நீங்க கோவலுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். டிம் சவுதிக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க போகலாம். ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், 3 லீக்லயுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க தைரியமா போகலாம். அதுக்கு அடுத்து சவுத்தர்ன் பிரேவ். ஸோ இந்த டீமையும் நம்ம சாதாரணமா குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. இல்ல முதல் மேட்சான லண்டனை வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. 2வது மேட்ச் வந்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் தோத்துருக்காங்க. 3வது வந்து மான்செஸ்டர் ஒரிஜினலை ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க. இந்த டீமும் 2 மேட்ச் ஆடி 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மொயின் அலி டீமும் 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா மொயின் அலி டீமுக்கு தான் இருக்கு. ஸோ மொயின் அலி டீமுக்கு வந்து 70%, பிபிஹெச்சுக்கு வந்து ஒரு 70% வின்னிங் இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓபிக்கு வந்து ஒரு 30% தான் வின்னிங் வாய்ப்புகள் இருக்குது. இந்த டீம் ஏன்னா அங்க வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இங்க ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பெருசா யாருமே இல்லை. அது ஒரு மைனஸ், அவ்வளவுதான். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது வின்ஸும் டேவிட்ஸும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. வின்ஸ் அந்த காமனா அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு 25 ரன், இந்த ரன்னு இதை வந்து அவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா மேட்சுமே ஒரு அந்த இது வருது. குறையாம பாத்தீங்கன்னா வின்ஸ்ட் இருந்து ஒரு 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். டேவிட்ஸ்ல இருந்து வின்ஸ்ட் இருக்கக்கூடிய அதே ஓப்பனிங் தான் வரும். பிளஸ் விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறையாம எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் வரைக்குமே நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அவரும் கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. பட் இன்னைக்கு அவங்க ஸ்டார்டிங்ல ஃபேஸ் பண்ணக்கூடியது டிம் சவுதி அண்ட் மில்னே, இவங்கள மாதிரியான ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு 10 ரன் 15 ரன் டேவிட் ஸ்கோர் பண்ணிட்டாலும் விக்கெட் கீப்பிங் பண்ணி ஒரு 40ல இருந்து குறையாம ஒரு 30 பெர்சாச்சு வாங்கி கொடுத்துருவாருன்னு தோணுது. அதே மாதிரி பொலிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய அந்த 25 ரன், ஒரு 25ல இருந்து 30 ரன் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஒரு பிளேயரா தான் இருக்காரு. அடுத்து கோலஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். ஏன்னா இந்த டீம்ல வந்து பொலார்டு வந்து 6th பவுலிங் ஆப்ஷன் பண்ணாரு அப்படின்னா இவர் வந்து 7th பவுலிங் ஆப்ஷன்ல வருவாரு. பொலார்டு பவுலிங் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ல இவர் வந்துருவாரு. ஸோ 6th ஆப்ஷனா 7th ஆப்ஷனாங்கிறது 2 பேருமே இருக்கிறாங்க. ஏன்னா பொலார்டும் வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப ரீசெண்டா நடந்த யுஎஸ்ஏ கிரிக்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் கிரிக்கெட் லீக்லயும் பவுல் பண்ணாம கிடையாது. அப்படிங்கும் போது கோலஸ்க்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 5 பால்ல இருந்து 10 பால் கிடைக்கும். ஸோ ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு, பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. முதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஒரு 25 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. 2வது மேட்சும் விக்கெட் எடுக்கலனாலும் பேட்டிங்ல ஒரு 25 பாயிண்ட். ஸோ சாதாரணமா ஒரு 35 பிளஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு ஆவரேஜா. 3வது மேட்ச்ல அவ்வளவுதான், மேட்ச் வந்து பினிஷ் ஆயிட்டு அவர் 10 ரன் அடிக்கும் போதே மேட்ச் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு ஆவரேஜா எல்லா மேட்சுமே ஒரு 35 பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்கறதுனால மேபி நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். அடுத்து ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி முதல் 2 மேட்ச் ஃபிளாப் ஆனாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணுவார் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதோட மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் ஆயிருச்சு, அவ்வளவுதான். வந்து 3 விக்கெட் பேயே வந்து சவுத்தர்ன் பிரேவ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினலை ஈஸியாவே வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து பொலார்டு வந்து நமக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிடைச்ச அன்னைக்கு டே 60 தான் அது கொன்னெடுப்பார், இல்லைன்னா பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் ஒரு 25ல இருந்து 30 ரன் அந்த மாதிரி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இந்த 6 பேர்ல உங்களுக்கு வந்து கேம் சேஞ்சரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கோலஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த டீம்ல இருந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன். மற்றபடி நீங்க எல்லாருமே காமனா வந்து ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வின்ஸ் சொல்லவே வேணாம் 80%, டேவிட்ஸ் 90%, பொலி வந்து ஒரு 70%. ஈவெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம் நீங்க மேபி. ஏன்னா அவரும் வந்து ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்ல கேம் சேஞ்சர் ஆப்ஷன் போகும்னு நினைச்சீங்கன்னா இவருக்கு வந்து அந்த பவுலிங் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நீங்க வந்து கோலஸ்ட வந்து ட்ரை பண்ணலாம் மேபி. ஏன்னா ஈவெண்ட்ஸ் ஒருவேளை ரன் ஸ்கோர் பண்ண முடியலன்னா முடிஞ்சு, பவுலிங் அட்வான்டேஜ் இல்லை. ஆனா அவருக்கு பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குறைஞ்சது 5 பால் தான் பவுல் பண்ணுவார், அதிகபட்சம் 10 பால் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின் பவுலிங் ஆப்ஷன் நல்லாவே இருக்கு. சோ இப்போ பேட்டிங் லைன் அப் பார்த்தாச்சு. பவுலிங் பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் அந்த டீமோட டெத்ல 10 பால் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். மினிமம் 15ல இருந்து 20 பால் பவுல் பண்ணிடுவாரு.
குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணாருன்னா 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணாலும் 1 விக்கெட், அந்த மாதிரி குறையாம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு 60 பாயிண்ட் நீங்க வந்து கிறிஸ் ஜோர்டான் எதிர்பார்க்கலாம். அகில் கோஷேன் அந்த டீம்ல வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 20 பால் 15 பால் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் நீங்க அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலங்கிறதுனால இந்த மேட்ச் விக்கெட் எடுக்காம போயிட மாட்டார். மினிமம் 1 விக்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அகில் கோஷேன் இருந்தும் எதிர்பார்க்கலாம். மில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஆர்ச்சர்லாம் இல்ல, அதனால வந்து அவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது விக்கெட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். டெத்ல அட்டாக் பண்றாரு ஃபுல்லா. கிறிஸ் ஜோர்டானும் மில்ஸும் தான் இந்த டீம்ல வந்து டெத்ல அட்டாக் பண்றதுனால கண்டிப்பா 2 பேருக்குமே 1 or 2 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் 2 பேர்கிட்ட இருந்துமே. அடுத்து பிரிங்ஸ் மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. அகில் கோஷேனும் இவர் தான் மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காங்க. கம்ப்ளீட்டா 20 பால் பவுல் பண்றாரு. ஒருவேளை அன்னைக்கு பால் ரொம்ப அடிபட்டது அப்படின்னா போலஸ்க்கு வந்து ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால ஃபுல் ஓவர் பவுல் பண்றது கொஞ்சம் டவுட்டா, பட் 1 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஓவர் டென்ல இருந்து நீங்க 2 விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃபுல்லா அட்டாக் பண்றது அகில் கோஷேன், ஓவர்டன் இந்த 2 பேரும் தான் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றாங்க. பிரிங்ஸ் வந்து மிடில் அட்டாக் பண்றாரு. டெத்ல ஜோர்டான் அண்ட் மில்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன்ல நீங்க கேம் சேஞ்சரா கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அகில் கோஷேனை வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிரிங்ஸையும் வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கிடலாம். கேம் சேஞ்சர்னா ஒண்ணும் இல்ல, மேட்சை வந்து கொஞ்சம் அந்த பிளேயரை எடுத்தீங்க அப்படின்னா 1 சைடா வின் கிடைக்கும், இல்ல 1 சைடா லாஸ் கிடைக்கும். ஐ மீன் இந்த மினி லீக் மெகா லீக்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க காமனா பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டானோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 90 இருக்கு, ஓவர்டனோட செலக்டட் பெர்சன்டேஜ் 85 இருக்கு. நான் பார்த்தேன் டீம் செலக்ட் பண்ணும்போது. அடுத்து மில்ஸை பாத்தீங்கன்னா ஒரு 78 கிட்ட சம்திங் இருந்தது. ஸோ இதெல்லாம் சேஃபான பிளே. அதே தான் நீங்க பிரிங்ஸை பாத்தீங்கன்னா வெறும் 5%. ஒருவேளை நீங்க ஒரு மினி லீக் போடுறீங்க அப்படின்னு ஒரு ரிஸ்கா ஒரு ஆப்ஷன் பிரிங்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்றீங்க, யாருமே ட்ரை பண்ணல. சப்போஸ் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் இல்ல குறையாம 3 விக்கெட் எடுத்தாலே போதுமானது, ஒரு 90+ பாயிண்ட் வந்துருவாரு. அப்படிங்கும் போது அது 1 சைடா உங்களுக்கு கிடைக்கும், டப்புன்னு ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருவீங்க. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்றதுக்கு தான் ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் சொல்றேன். ஈவென்ட்ஸ், போலஸ், அகில் கோஷேன், பிரிங்ஸ் இந்த 4 பேருமே. அகில் கோஷேன் கூட ஒரு சில பேர் எடுத்திருக்காங்க ஒரு 50%. பிரிங்ஸ் வந்து யாருமே எடுக்கல. இப்போ வந்து சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றதுக்கு இடிக்குது இந்த மேட்ச்ல. அண்ட் டேவிட்ஸ், வின்ஸ், லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, கிறிஸ் ஜோர்டான், ஹோவல், ஓவர்டன், முசல்லி, அபாட், மில்ஸ், சவுதி ஓரளவுக்கு சேஃபா கவர் பண்ண மாதிரி இருக்கு. பட் ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷனா கவர் பண்ணியிருக்கேன். ரீசன் இந்த பிட்ச் வந்து பவுலிங் கொஞ்சம் சாதகமா இருக்கும் இருக்காங்க. பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச்ல 6 இன்னிங்ஸ்ல 4 இன்னிங்ஸுமே வந்து பிலோ 150 இருக்குது. அதனால பவுலிங் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டான், முசல்லி, மொயின் அலி, ஹோவல் இந்த 4 பேருக்குமே நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ஃபுல்லா வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயருக்கு வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போங்க. அதுதான் 100 லீக்ல பெஸ்டாவே இருக்குது. ரிஸ்கா பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் டொனால்டு, ஹோல், அலெக்ஸ், அகில் கோஷேன், பிரிங்ஸ். நம்ம வந்து அந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல சொன்னதுல ஒரு 6 பேர்கிட்ட சொன்னோம். அதுல ஒரு 4 பேரை வந்து உங்களுக்கு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுடைய டீமை வந்து நீங்களே சொந்தமா கிரியேட் பண்ணுங்க. நம்மளுடைய டீம் கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணி கூட நீங்க தைரியமா போடலாம். கண்டிப்பா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லி டீமை போட்டதுக்கு அப்புறம் கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இது பண்றேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேண்டசி விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.